எஸ்டர்டே நான் சொன்ன 3 பிரெயின் ஹேக்ஸ்ல 3வதுல நீங்க பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சா உங்க பேஜ்ல நோ சொல்றத பயன்படுத்தாம இருக்க பாருங்கன்னு சொல்லிருப்பேன். ஆனா இந்த நோ சொல்லாம இருக்கிறது முழுசா சரியான்னு கேட்டா சரியில்லை. ஏன்னா நோ எப்ப சொல்லணும் எப்ப சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு ஹெல்ப் கேக்குறாங்கன்னா, ஒரு ஐடியா கேக்குறாங்க, எடுத்த உடனே டக்குன்னு நோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங் கொடுக்கும். அதுக்கு பதிலா இதுல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு, இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு அல்டர்னேட்டிவ் ஐடியா கொடுக்கலாம். இது மூலமா உறவு நல்லா இருக்கும், வேலையும் நடக்கும். 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இதுல உங்க தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. அதனால இங்க நீங்க கண்டிப்பா நோ சொல்லியே ஆகணும். உங்க டைம் வேஸ்ட் ஆகுது, உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, உங்க எல்லைகள் அதாவது உங்களுடைய பவுண்டரிஸ் மீறப்படுதுன்னா தயங்காம சாரி என்னால இதை செய்ய முடியாதுன்னு சொல்லணும். எனக்கு புரியுது, மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உங்க எண்ணம் தப்பு இல்ல. ஆனா அதுக்குன்னு நீங்க அவங்கள விட அதிகமான கஷ்டமும் பேர்டனும் எடுத்துக்கிற இழிச்சவாயா இருக்க கூடாதுல்ல. உங்களுக்கு நீங்க தான் முக்கியம். உங்களை மதிக்க கத்துக்கிட்டாதான் உலகமே உங்களை மதிக்கும். உறுதியா நோ சொல்றது வீக்னஸ் இல்ல, அதுதான் உங்க பவர். சோ மொத்தத்துல இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். மத்தவங்களுக்கு பாசிட்டிவா இருக்க நோவை தவிர்க்கலாம். உங்களுக்காக தன்னம்பிக்கைக்காக நோ சொல்லி ஆகணும். சூழ்நிலையை பார்த்து கரெக்டா முடிவெடுங்க. பவர் உங்க கையில.